கோவிலே நமக்கு வந்து பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல இந்த பகவான் மேல அன்பு பிறக்கணும். பகவான் மேல அன்பு பிறக்கணும். சில ஹரே கிருஷ்ணா சாக்கள் நிறைய கோவில்கள் கட்டுறாங்க. யாரு கட்டுறாங்கன்னா யாரு பகவான் மேல அன்போடு இருக்காங்களோ அவங்களாம் சேர்ந்து கோவில் கட்டுறாங்க. ஒரு கோவில் 2 கோவிலில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. நம்ம இப்போ மெட்ராஸில் வந்து 2 இடத்துல கோவில் இருக்குது. பெரம்பூரில் கோவில் ஒன்று இருக்குது, அப்புறம் அக்கறையில் ஒரு கோவில் இருக்குது. இப்போ புதுசாக பிரபுடைய இதனால் அசோக் நகரில் வந்திருக்கு. 2-3 கோவில் மட்டும் போதாது. இந்த சென்னைக்கு மினிமம் ஒரு 20-25 கோவில் வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணணும். கிருஷ்ணா, இந்த கிருஷ்ண நாமத்தை பரப்புறதுக்கு நான் எப்படி வந்து ஒரு கருவியாக மாறுதுன்னு சொல்லி உடனே மனசு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லும். உன்னால் முடியாது, ஒரு விஷயம் பிரபு பண்ணட்டும், எல்லா பிரபுஸும் பண்ணட்டும், மாதாஜிஸ் பண்ணட்டும், என்னால் முடியாது. நான் பிரபு வனமாளி பிரபுக்கு எங்கள் சூழ்நிலை தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இது அப்படியே மாற்றிக்கிறவங்க மனமே. ஏன் சூழ்நிலை வனமாளி பிரபுக்கு தெரியாது, கிருஷ்ணருக்கு தெரியும்லையா? தெரியுமா தெரியாதா? அப்போ கிருஷ்ணத்தை கேட்கணும். கிருஷ்ணா, என்னுடைய சூழ்நிலையில் நான் எப்படி வந்து உங்களுக்கு இந்த திருப்பணிக்கு, இந்த ஹரிநாம பரப்பும் திருப்பணியில் ஈடுபடுறது. இஸ்கானில் வந்து கோவில் கட்டலை, இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. அங்கே டீச்சிங் இருக்கும். எப்படி வந்து பூஜை பண்ணுறது, எப்படி வந்து பகவானுக்காக மலர் தொடுக்கிறது, எப்படி வந்து கீர்த்தன் பண்ணுறது, எப்படி யாகம் பண்ணுறது, எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி உலகத்தில் வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு யஜ்யம் வந்து நாம சங்கீர்த்தன யஜ்யம். இந்த நாம சங்கீர்த்தன யஜ்யம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்கான் வர்றதுக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டில் நிறைய நாமம் பரவிட்டு இருக்கு. நிறைய ஆச்சாரியர்கள் வந்து நாமத்தை பரப்பியிருக்காங்க. ஆனாலும் அதில் கூட ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் அவரை கேட்டுட்டு அவங்க மட்டும்தான் பாடுவாங்க. நான் சின்ன வயசில் பஜன்ஸுக்கெலாம் போவேன். அங்கே பஜனை பண்ணுறவங்கன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் பாடுவாங்க. நம்ம வந்து கேட்டுட்டு நமக்கு எதாவது கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் எல்லாரையும் பாட வச்சிருக்காரு. இன்னைக்கு பார்த்தேன், காலையில் ஒரு 3 மணிலேருந்து இது வரைக்கும் எல்லாருமே பகவானை பற்றி பாடினாங்க. இதுதான் பிரபுபாதருடைய ஸ்பெஷாலிட்டி. அதுதான் நம்ம முரளிஷா பிரபு ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருமே பக்தி செய்யட்டும். ஹரே கிருஷ்ணா. எல்லாருமே பக்தி செய்யணும், எல்லாருமே பாடணும். இந்த சங்கீர்த்தன யஜ்யம்ங்கிறது சேர்ந்து பண்ணும்போது வைப்ரேஷன் கூடிக்கிட்டே போகும். பிரபு சொன்னார், ஆரம்ப காலத்தில் கீர்த்தனையாக கூட்டிகிட்டு வந்து பாடினார்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ வந்து இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னாங்க. வாரம் வாரம் நடக்கணும். இந்த சென்னையில் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் நடக்கணும். அப்போ இன்னும் கீர்த்தனை அதிகமாகணும். இந்த ஹால் பற்றக்கூடாது, நிறைய மக்கள் வரணும், பகவானுடைய நாமத்தை பாடணும், பாட வைக்கணும். திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் வந்து குரு ஆக்ஞான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மதுரையில் பெரிய லெவலில் நடந்தது. அப்போ வந்து சொன்னார், பக்தர்கள் செய்ய வேண்டியது சில காரியம் மட்டும்தான். என்ன காரியம்னா பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும். சைத்தன்ய மகாபுரு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றார்? பாரத பூமிசே மனுஷ ஜென்ம யார்? நம்ம எல்லாருமே பாரத பூமியில் பிறந்தவங்க இத்தனை பேர் கை தூக்குங்க. பாரத பூமியில் பிறந்தவங்க யாராவது இந்த வெளிநாட்டில் பிறந்தவங்க இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் கூட இல்லை. சைத்தன்ய மகாபுரு என்ன சொல்றார்? நமக்காக தான் சொல்றார். பாரத பூமிக்கே மனுஷ ஜென்ம யாரா? ஜென்ம சார்த்தார்த்த கரி கர பரவுவார். முதல் வந்து அதை நம்ம பகவத்கீதையை நம்ம வந்து இன்வைட் பண்ணிடணும். என்ன பண்ணணும்? இன்வைட் பண்ணுறதுனா என்ன? உள்வாங்கிக்கணும். ஒரு ஸ்லோகம் படித்தேன். ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி. கிருணந்தினா உள்வாங்கிக்கிறது, அபீக்ஷணம். இது வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க, யார்? குடிதேவி. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிருணந்தி, உள்ளே வாங்கிக்கணும். பக்தியை உள் வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு அப்படி மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு தான் படித்தாலும், எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும், பெரிய பதவி அடைஞ்சாலும் மகிழ்ச்சி கிடைக்குமான்னு கேரண்டி கிடையாது. நீ ஒரு லெவலுக்கு மேலே பணம் கையில் வச்சிருந்தீங்கன்னு நினச்சிருக்கீங்க, அது வந்து நமக்கு இன்பத்துக்கு காரணமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இவர் சொல்கிறார், யார் சொல்கிறாரு? ஆதிசங்கர்.
அர்த்தம் பாவைய நித்தியம். பணத்தை வந்து நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதில் ஒரு சுகம் கூட கிடையாது. என்னதான் அதில் இருக்கு? புத்திராம் அபிஜன பாஜாம் விதி. சொந்த குழந்தைகளை பார்த்து பயப்பட வேண்டி வந்துருமா. வால்ட் டிஸ்னின்னு ஒரு காமிக்கெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய பணம் சம்பாதிச்சார். அவர் என்ன சொன்னார்னா, என் பணத்தை எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த உடலை விட்டு போன பிறகு இந்த உடலை வந்து ஒரு ஸ்பெஷலாக கெமிக்கல் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த பணத்தை எல்லாம் அதுக்காக எழுதி வச்சிருக்கேன். யாராவது ஒரு விஞ்ஞானி உயிர் வளர்க்கக்கூடிய உயிரை வந்து திரும்ப கொண்டு வரக்கூடிய சக்தி கிடைச்சிருச்சுன்னா அந்த பணத்தை பயன்படுத்தி என்னை உயிர் வர வைக்கணும். சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து எல்லாம் பேக் பண்ணி நல்ல கெமிக்கல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. நான் சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தாங்க, இவர் உடல் வந்து நல்லா இருந்தால் தான் இந்த பணம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஏதோ டெக்னாலஜியை மாற்றி விட்டுட்டு பணத்தெல்லாம் காயம். அதனால எவ்வளவு பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி கிடைக்கணும்னா நமக்கு ஒரு ரகசியம் இருக்குது. யாருக்காவது மகிழ்ச்சியாக இருக்க நினைக்கிறீங்களா? மகிழ்ச்சியா சந்தோஷமா கொஞ்சம் கூட அல்ல குறையாத மகிழ்ச்சி வேணும். கொஞ்சம் பேர்லாம் மகிழ்ச்சியை வேண்டாம்னு சொல்றீங்களா? சும்மா கை தூக்குங்க. எவரிவன் வாண்ட் ஹாப்பினஸ் வேணும் இல்லையா? மகிழ்ச்சி வேணும்னா என்ன செய்யணும்? பகவத்கீதையில இருந்து 2 இடத்துல மகிழ்ச்சிக்கான ரகசியம் போட்டு. ஒன்று வந்து 9:2. யாருக்கு தெரியும்? 9வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம் சொல்லுங்க. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவஹமம் தர்மம் சுசுகம் கர்த்தம் அவ்யயம். ஆக்சுவலி இந்த அதில் வந்து சுகம், சுகம்னா என்ன சொல்றது? ஹாப்பினஸ். அது எப்போ கிடைக்கும்? கர்த்தம் பகவத்கீதையின் படி வாழ்ந்தான் கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், பேக்கெட்டை பிரித்து உருண்டைகளாக்கி வறுத்தெடுத்து சர்க்கரை பாகி ஊற விட்டான்னு ஒரு விளம்பரம் இருக்கு. அது இதோட விளம்பரம் தெரியுமா? குலாப் ஜாமுன் விளம்பரம். நீங்க இந்த விளம்பரத்தை எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருந்தாலும், நான் பிரபந்தத்தெல்லாம் மனப்பாடமா சொல்றேன், பகவத்கீதை சுலகத்தை மனப்பாடமா சொல்றேன். அது மாதிரி நீங்க மனப்பாடமா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட டேஸ்டா இருக்குமா? எப்போ டேஸ்டா இருக்கும்? நம்மளே குலாப் ஜாமுன் சமைச்சு அழகா சமைச்சு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதமா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எத்தனை பேர் குலாப் ஜாமுன் ஆஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க கிருஷ்ணருக்கு? சமைக்க தெரியாதவங்க மனைவியோ அல்லது கணவனையோ கேட்டு சமைச்சு ஆஃபர் பண்ணுங்க. சரியா? இந்த குலாப் ஜாமுன் சமைச்சு ஆஃபர் பண்ணாத அதான் பிரபுபாதா செஞ்சார். வெளிநாட்டில் போய் கஷ்டமெல்லாம் படலை. ஒரு பாக்ஸ், ஒரு நல்ல சில்வர் இதில் வந்து கண்ணாடி குடுவையில் வந்து குலாப் ஜாமுன்லாம் செஞ்சு வச்சுட்டார். அவருடைய பிரிச்சிங் டெக்னிக் 2 தான். ஒன்று ஹரிநாமம், இன்னொன்று பிரசாதம். அதனால பிரபுபாதர் சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பின்னு சொன்னார். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2வது சேர்த்துக்கிட்டேன். சாண்ட் ஹரே கிருஷ்ணா டேக் பிரசாதம் பி ஹாப்பி. பிரசாதம் சாப்பிடுங்க, ஆனந்தமா இருங்க. எப்படி? ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, ஆனந்தமா இருங்க. ரொம்ப ஈஸியான வழி, ரொம்ப கஷ்டப்படலாம் பட வேண்டியது. இதான் பிரபுபாதர் பண்ணார். குலாப் ஜாமுன் மாயையை எதிர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பாம் எது? குலாப் ஜாமுன். அது நீங்க வந்து கடையில வாங்கி சாப்பிட்டாலும் அது பாம் ஆகாது. அது நீங்க ஆஃபர் பண்ணணும். எப்படி ஆஃபர் பண்ணணும்? அன்போடு ஆஃபர் பண்ணணும். அந்த அன்பு வரணும்னா சாண்டிங் பண்ணாதான் வரும். சாண்டிங் பண்ண பண்ண கிருஷ்ணருக்கு என்னென்ன வெரைட்டி சமைக்கலாங்கிற யோசனை வந்துகிட்டே இருக்கும். குலாப் ஜாமுன் செஞ்சு ஆஃபர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மகிழ்ச்சிங்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. அதனால கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம முன்னேறணும்னா ரொம்ப எளிமையான வழி இருக்கு. பக்தர்கள்ட்ட பகவானுக்கு என்னென்ன சமைக்கலாம் கத்துக்கணும். ஆஃபர் பண்ணு. வீட்டில் இருக்கிறவங்க போய் இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம்னு சொல்லிடுங்க. பிரசாதம் நீங்கள் டேஸ்டாக இந்த சமைக்கிறதுல வந்து வெறும் இன்கிரீடியன்ட் மட்டும் கிடையாது, பகவானுக்கு சமைக்கிறோங்கிற அந்த அன்பு வேணும். பகவான் உங்ககிட்ட வந்து இன்கிரீடியன்ட் அந்த அவருக்கு என்ன இல்லாத என்ன? நம்ம ராதாராணி டெய்லி விதவிதமாக சமைச்சு கொடுப்பாங்க. அவருக்கு என்ன பஞ்சம்? எவ்வளோ கோபியர்கள், எத்தனை கோபியர்கள் இருக்காங்க தெரியுமா? பிரபுபாதர் சொல்றாரு. எதுல சொல்றாரு? பிரம்ம சமிதிக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு?
லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம். எத்தனை கோபியர்கள்? லக்ஷ்மி சகஸ்ர சத, சகஸ்ர சத, லட்சக்கணக்கான கோபியர்கள் இருக்காங்க. விதவிதமா கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவர் நம்ம கொடுத்து தான் சாப்பிட போறாரா? அதுவும் நம்மளுடைய சென்னையில் உள்ள ஜாமானெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவாரா? ஆனால் அவர் முக்கியமாக வேணும்னு கேட்குறார். முக்கியமான இன்கிரியன்ட் தெரிஞ்சுக்கிறீங்களா? அதுவும் பகவத்கீதையில் சொல்றார். இதில் சொல்றாரு, பத்திரம் பலம் தோயம் யோமி பக்தியா பிரயம் சதி ததகம் பக்தி போக்குறதா. அதில் என்ன போடணும்? பக்தி போடணும். அந்த பக்தி போட்டால் தான் அவர் சாப்பிடுவார். அந்த பக்திக்காக நிறைய ஐடியா பண்ணுறோம். ஒன்று பக்திக்காக துளசி போடுறோம். ஏன்னா நமக்கு பக்தி இல்லை, துளசிக்கு எவ்வளோ பக்தி இருக்காங்க தெரியுமா? பிருந்தாயே துளசி தேவியாய பிரியாயே, கிருஷ்ணருக்கு பிரியமானவர் யாரு? துளசி தேவி. அதனால துளசி போட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஹரிநாமம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஆக்சுவலி நாமனிஷ்ட பிரபு சொன்னார், நல்ல கான்சென்ட்ரேஷனோட ஜபம் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், கான்சென்ட்ரேஷனோட அன்பா ஜபம் பண்ணணும். கிருஷ்ணரை கூப்பிடும்போது பிரேம் ஜெய் பகவான் சொல்லுவாங்க. அன்பா கூப்பிடுங்க. எப்படி? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. ஏன்னா சொல்றேன், கான்சென்ட்ரேஷனுங்கிறப்போ அப்படியே கடுமையாக மாறிடும். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம அப்படி பார்த்துருக்கீங்களா இல்லையா? அங்கே அன்பு போயிடும். அன்பு முக்கியம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. கான்சென்ட்ரேஷன் வரணும்னா அன்பு இருந்து கான்சென்ட்ரேஷன் வந்துடும். இப்போ குழந்தை அழுத உடனே டக்குன்னு குழந்தைய பார்ப்போம், அன்பா பார்ப்போம். குழந்தைக்கு எதுக்கு பசிக்குதா, என்ன வேணும்ப்பா கேட்போமா இல்லையா? அது மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது பகவான்கிட்ட கேட்கணும், கிருஷ்ணா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்கணும்? கிருஷ்ணா உங்களுக்கு என்ன வேணும்? நான் எப்படிலாம் உங்களுக்கு சேவை செய்யலாம்னு சொல்லி கேட்கணும். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தோட அர்த்தம் இதுதான். ஹரே கிருஷ்ணா ராம 3 வார்த்தை தான் இருக்குது இதில். ஹரேங்கிறது நம்ம சொந்தக்காரங்க யாரு? ராதாராணி. ராமா கிருஷ்ணா பகவான். ஆக்சுவலி நம்ம அம்மா கிட்டே சொல்கிறோம், கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. இது பாருங்கள், நான் இதில் ஃபெயில் ஆகிட்டேன், மெட்டீரியல் வேல்டில் போய் விழுந்துட்டேன். என்ன ஆகிட்டேன்? ஃபெயில் ஆகி மெட்டீரியல் வேல்டில் போய் விழுந்துட்டேன். நம்ம பகவானுடைய சேவகர்கள். ஐநந்து தனுஜா கிங்கரம் பதிதம் மாம் விசமே பவாம் புதவ் கிருப்பையா தபபாத பங்கஜ ஸ்தித தூளி சத்துரம் சிந்தையா. ஆக்சுவலி அவருடைய நித்தியமான சேவகர்கள். ஃபெயில் ஆகி இங்கே விழுந்துட்டோம். இந்த ஜடபுலகத்தில் சம்சார காவ நலநீத. இது சாதாரண உலகம் கிடையாது. அப்படியே உள்ள நெருப்பு பற்றிக்கிட்டே இருக்குது. இங்கே விழுந்துட்டோம். அப்போ குரு என்ன பண்ணுறாரு? கிருஷ்ணரை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே மலை மேகம் மாறி அப்படியே மலை மேகத்தை கூட்டு கூட்டுறாரு. ஆக்சுவலி மலை மேகத்தில் கருணை இருக்குது, பகவானுடைய கருணை. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை நம்ம வானத்தில் பறக்க வைக்கணும்னா எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் செலவாகும் தெரியுமா? ஆனால் நம்ம பாருங்கள், மலை மேகமெல்லாம் டன் கணக்கில் இருக்கும். ஆயிரக்கணக்கான டன் வெயிட்டு. அப்படியே ஈஸியாக பகவான் மேகத்தை நம்ம வேண்டிய இடத்துல மழை பெய்ய வைக்கிறார். அதனால இந்த மேகம்னாலே கருணை, குருவுடைய கருணை கிடைச்சி. சொல்லி இந்த உலகத்தில் நம்ம எத்தனை பிறவி எடுத்தோம்னு தெரியாது. பிரம்மாண்ட பிரமிதே கோணி பாக்யவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதேவாய் பக்தி. எத்தனை பிறவி என்னென்ன பிறவி எடுத்தோம்னு தெரியாது. என்னென்ன யோனியில் போய் ஹாப்பி பர்த்டே கொண்டாடணும்னு தெரியாது. சிங்கம், புலி, கரடி. ஆக்சுவலி அடிக்கடி இந்த யோனிகளை பற்றி சொல்லும் பொழுது நம்ம மாணிக்க வாசகர்கள் தான் சொல்லுவேன். புல்லாய், பண்டாய், புலமாய், மிருகமாய், பாம்பாய், கடற்களாய், வல்லச்சுவராய், முனிவராய், தேவராய், எத்தனையோ பிறவி பிறந்துட்டோம். ஒரு பிறவியில் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த தமிழ் கீதாவோட தொடர்பு கிடைச்சது. இத்தனை வருஷம் கழிச்சு மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையாவது கிருஷ்ணனுக்காக வாழலாம் இல்லையா? வாழலாமா வரலையா? வாழலாம். எத்தனை பேர் வாழ்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? கிருஷ்ணருக்காக வாழ்வோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. தேங்க்யூ. முடிஞ்சது. இல்லைன்னா அவர் மட்டுமே பக்தி செஞ்சுட்டு அமைதியாக இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க.
அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளரி ஆகிட்டார். எப்படி 69 வயசுல கிளம்புனார். நம்ம 69 வயசுல பட்டது போதும், பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்து ஹரே கிருஷ்ணா ராமா உட்காந்துக்கலாம். கொஞ்சம் டைம் கிடைச்சோம்னா அந்த கொஞ்சம் அரசியல் அது இது கொஞ்சம் பேசிக்குவோம். ஏன் வந்து மோடி இந்த மாதிரி ஆட்சி பண்ணுறாரு, அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அடுத்து ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, புடின், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு வயசான காலத்தில் நமக்கு நல்ல ஐடியாலாம் தோணும். அதுக்கு பதிலாக பிரபுபாதருடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டு நம்ம ரியர் எண்ட் ஆஃப் தி லைஃப்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய பிற்பகுதியின் வாழ்வின் பிற்பகுதியில் அது முழுமையாக கிருஷ்ணருக்காக சர்வ் பண்ணணும், முழு நேர பக்தராக மாறிடணும். என்னங்க குடும்பத்தை விட்டு ஓடி வந்துடணும்னு சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. முழு நேர பக்தருங்கிறது வந்து முதல்ல வந்து நம்ம குடும்பமும் நம்மளுடைய சக்தி தான். அவங்கள விட்டு பிரியறதுக்கு பேர் பக்தி கிடையாது. துறவு வந்து பக்தியை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிரபு உங்களுக்கு வந்து என்ன பிரபு நீங்கள் ஹரே கிருஷ்ணா கோவிலே இருக்கீங்க உங்களுக்கு என்னன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே பக்தி செய்யலாம். அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த தமிழ் கீதா இருக்குது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் எங்கன்னா இருந்துங்க, ஆனாலும் பக்தர் ஆகலாம். மனிதன் என்பவன் பக்தன் ஆகலாம். மனிதன் என்பவன் என்ன ஆகலாம்? பக்தன் ஆகலாம். மனிதன் பக்தன் ஆகிறதுக்கு தான் முழு உரிமை இருக்கு, மற்றதெல்லாம் ஆகிறதுக்கு உரிமை கிடையாது. கிருஷ்ண பக்தியை வாரி வாரி வழங்குனீங்கன்னா நீங்க வள்ளல் ஆகிடலாம். கிருஷ்ண பக்தியை வாரி வாரி வழங்கினா இதை பற்றி பேர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தவகதாமிர்தம் தவத்த ஜீவனம் கல்விரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாதகம் புவி கிருணந்தியே பூரிதா ஜனா புவி கிருணந்தியே பூரிதா ஜனா. பூரிதான வள்ளல்கள், அதில் இருக்கலே டாப் மோஸ்ட் வள்ளல் சைத்தன்ய மகாபிரபு. அவரை பற்றி யார் சொல்றா? ரூப கோஸ்வாமி சொல்றார். என்ன சொல்றார்? நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே கௌரவ விசே நமக்கு. ஆக்சுவலி அவர் மகாவதன்யாய பயங்கரமான வள்ளல். அந்த வள்ளலுடைய அடிச்சோட்டை பின்பற்றணும்னா நம்மளும் வள்ளல் ஆகலாம். என்ன பண்ணணும்? வாரி வாரி வழங்கும் போது எது வாரி வாரி வழங்கணும்? கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ண பிரேமத்தை வாரி வாரி வழங்கினா நம்ம வள்ளலாக மாறிடலாம். மனிதன் என்பவன் பக்தன் ஆகலாம், வாரி வாரி வழங்கினா வள்ளல் ஆகிடலாம். கிருஷ்ண பக்தியை வந்து வாரி வாரி வழங்குங்க. யார் என்னன்னு பார்க்காதீங்க. ஒரு தயிர்காரி வர்றாங்க, ஒரு பால்காரன் வர்றாங்க, எல்லாரும் கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுங்க. அம்மா நீ வந்து வெறும் வியாபாரம் பார்க்க வர, உனக்கு டைம் இருக்கும்போது வா, உங்க கிருஷ்ண பக்தி ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன், வேலையை ஒழிஞ்சு வா. ஆக்சுவலி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம ஸ்ரீரங்கத்தில் ஒரு காலத்தில் நான் மட்டும்தான் இருப்பேன். என்னுடைய மூத்த பக்தர் வந்து பிரச்சாரத்துக்காக டிராவலிங் போயிடுவார். எனக்கு ஒரு காய்கறி அம்மா என்ன பண்ணுவேன், நான் சொன்னேன் லேட்டாக வாமா, வரும்பொழுது நீங்கள் கட் பண்ணி கொடுத்துரு, ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு கட் பண்ணி கொடு. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் எல்லாம் செய்யலாமா சாமி? தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி ஒரு அம்மா வந்து அந்த நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தோம். அப்பார்ட்மெண்ட்ஸை கூட்டுறதுக்கு ஒரு அம்மா வரும். ஒரு நாள் கூட்டிக்கிட்டே இருந்தது. அங்கே கதவு லைட்டாக திறந்துருந்த பக்கத்தில் பிரபுபாதர் உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன் உள்ளே வந்து ஆச்சாரியர் உட்காந்துருக்காரு. நாங்கள் சாப்பிட்டு அவங்க சிலைன்னு நினச்சிருக்கணும். உனக்கு தான்ப்பா அது சிலை, அவர் நேரில் இருக்காரு. நீ வந்து எப்பவுமே கூட்டணுமா கதவை தட்டி ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கூட்டு. அன்னைக்கு இருந்து டெய்லி ஹரே கிருஷ்ணா சொல்லணும். அப்படியே மக்களை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மைக்கை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணணும் கிடையாது. எப்படினாலும் பிரச்சாரம் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி போகிறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரசாதம் இருக்குது, கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை வீட்டிலேயே பிரசாதம் சமைக்கிறோம், 4 பேருக்கு கொடுக்கலாம். கிருஷ்ணரை பற்றி பிரச்சாரம் பண்ண ஆசைப்பட்டால் மட்டும் வாய்ப்பு கிடைக்கும். பிரபு சொன்னார் இந்த மாதிரி, நாம நிஷ்டா பிரபு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டனால தான் அவனால் செய்ய முடியுது. யாரு? முரளிஷா பிரபு. ஆக்சுவலி அவர் ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் உள்ள ஆசை இருந்தது, பிரச்சாரம் பண்ணணும். அவருக்கு ஏன் ஆசை வந்ததுன்னா, அவர் பாகவதம் படிச்சுட்டாரு. பாகவதம் படிச்சுட்டீங்க, நீங்கள் பிரச்சாரம் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி நீங்கள் பிரச்சாரம் பண்ணலைன்னா நீங்கள் பாகவதம் படிக்கலைன்னு அர்த்தம். ஆனால் பாகவதம் வந்து
ஒரு அற்புதமான விஷயம். அது வந்து எப்படிப்பட்டது? நிகம கல்பதரோ கணிதம் பலம் சுகமுகா திரவிய அமிர்த சம்பதம் பீப்பத பாகவதம். எல்லாரும் இதையோ குடிக்கிறாங்க, நம்ம வந்து பாகவதத்தை குடிக்கலாம். அதுல இருக்கிற போதை வந்து ஹை ஃபார் எவர்னு ப்ரோப்பா சொல்லியிருக்காங்க. என்ன போதை? பாகவதம். பீப்பத பாகவதம் ரசமாலயம். அப்படியே ரசமாலயம்னா அப்படியே டேஸ்டா இருக்கும். ஸ்வைக்க விதவிதமாக டேஸ்ட் வரும். நீங்கள் பாகவதம் ஒரு தடவை படித்தா ஒரு டேஸ்ட் இருக்கும், இன்னொரு தடவை இன்னொரு டேஸ்ட் இருக்கும். அது வந்து அமல புராணம்னு சொல்லுவாங்க. இந்த பாகவதம் படித்தனால ஒரு பிரச்சாரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எல்லாம் ஒர்க் பண்ணி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த பிரச்சாரம் பண்ண ஒரு எண்ணம் இருந்தது. அதனால தான் நம்ம நாமனிஷ்டா பிரபு சொன்னோம்னா அவர் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டார். அதே மாதிரி நாமனிஷ்டா பிரபுடைய ஃபாலோயருங்கிறது அவர் எப்படி காமிச்சாருன்னா, காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஹரே கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சார். 3 மணியா 3 மணியா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? 3:45 3:30. ஓகே, நோ ப்ராப்ளம். காலையிலேருந்து எல்லாரையும் ஜெபம் பண்ண வச்சார். இந்த காலையில சாண்டிங் பண்ணுறதுங்கிறது வந்து அது வந்து என்ன சொல்றது, ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து சாண்டிங் பகல்லையும் பண்ணலாம். அப்படியே எது சொல்றது, பெரிய என்னங்க அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு மைண்ட் வந்து பழையமாக போகும். இந்த காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக, அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரம். இதே மாதிரி சாண்ட் பண்ணுற ஒரு பக்தர் இருக்கார். அவர் பேர் வந்து நந்தபுத்திரா பிரபு. அவர் நைட்டு 2 மணிலேருந்து சாண்ட் பண்ணிடுவார். காலையில் மங்களாரத்துக்கு முன்னாடி 16 ரவுண்ட் முடிச்சுடுவார். அதுக்கப்புறம் 16 ரவுண்ட் பண்ணுவார். அது வந்து எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். டெய்லி 10 ரவுண்ட் பண்ணிடுவார். அதே மாதிரி நாம நிஷ்டா வந்து நான் பார்த்தது, என் கண்ணத்தில் பார்த்தது வந்து பானுசாமி மகாராஜ். பானுசாமி மகாராஜ் கரெக்டாக உட்கார்ந்தாருன்னா இந்த துளசி பூஜை டயத்தில் ஆரம்பிப்பார் சாண்டி. ஒரு 5 o'clock ஆரம்பிப்பார். 6:30க்கு 16 ரவுண்ட் முடிச்சுடுவார். ஒரே ரீத்தம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. கூடாது குறையாது, ஒரே சப்தமும் கூடாது குறையாது. கரெக்டாக 16 ரவுண்டு. அவர் வந்து நம்ம இஸ்கானில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய யோகியார். அவர் வந்து பல விதத்தில் ஞானி, யோகி, பியூரிட்டி எல்லாமே அவர். அதனால தான் வந்து கிருஷ்ணர் சொல்றார், யோகி நாம் அப்படி சர்வேசா. பானுசாமி மகாராஜ் வந்து எல்லா ஆச்சாரியர்களுடைய அந்த சமஸ்கிருத புத்தகத்தை எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து ஞானம், நம்ம ஏதாவது எந்த டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் என்ன நீங்கள் பெரிய ஒரு பக்கம் டவுட் அனுப்பலாம்னா அவர் 2 வரியில் பதில் அனுப்பிடுவார். வெரி ஷார்ட். இந்த இதில் சொல்லுவாங்க பக்திர சாமிரதாசனோட தூய பக்தர்களுடைய ஒரு குணம் வந்து மித புக், கொஞ்சமாக பேசுவாங்க, ஷார்ட்டாக பதில் சொல்லுவாங்க. கரெக்டாக வார்த்தை பாயிண்ட்டுக்கு போய் ஒரு விஷயத்தை டெரைவ் பண்ணணும்னா அப்படியே ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி டெரைவ் பண்ணுவார். எந்த பக்தியோட எந்த விஷயத்தையும் அற்புதமாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் பானுசாமி. இங்கே வந்து எத்தனை பேர் பானு மகாராஜை பார்த்துருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி பானு மகாராஜ் ரொம்ப தூரத்தில் இருக்கார். அவர் என்னுடைய சிக்ஷா குரு. நான் அவரை வந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் சாண்டிங் பண்ணும்போது கட்டாயமாக அவர் நினைப்பேன். ஒவ்வொரு பக்தரும் இந்த தமிழ்நாட்டில் அற்புதங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த தமிழுக்கு இது அண்ணன் எவ்வளோ நேரம் கிளாஸ் கொடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா நான் அவ்வளோ நேரம் கிளாஸ் கொடுப்பேன். நான் மித புக் கிடையாது. நான் பேச ஆரம்பித்தா என்னால் நிப்பாட்ட முடியாது. இது மட்டும்தான் என்னுடைய ப்ராப்ளம். அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் நிப்பாட்டுறேன். ஓகே, ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அது உங்களுக்காக. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். நமஸ்காரம். நீங்கள் சொன்ன எளிய முறையில் காய்கறிக்காரு அப்புறம் வீடு கூட்டுறவர் அவங்க வரலையேன்னு சொல்லி வருத்தம் மட்டும் படாதீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு தடவை கூட ஏன் வரலன்னு கேட்காதீங்க. வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து பகவான் இந்த சுக்கிருதி கிடைக்கணும். பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கும் சுக்கிருதி கிடைக்கணும். ஹரே கிருஷ்ணாவுக்கு வாங்க சொல்லுங்க. அப்போ ஹரே கிருஷ்ணான்னு அவர் கேட்குறாரு இல்லையா, 1 தடவை 2 தடவை 3 தடவை. அவருக்கு எப்போ எவ்வளவு அசுத்தங்கள் இருக்கோ அது வரைக்கும் லேட் ஆகும். ஒரு டயத்தில் வந்து இந்த கேட்குறதே வந்து அவர் ஹரே கிருஷ்ணாவுக்கு வர்றேன்னு சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா. நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். வஞ்சங்கள் பதிலோடு கிருபாசிதான பவனியோ வைஷ்ணவேயோ நமோ நமக. ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய
शत्रुदेव प्रपन्नाय तवास्मि लीचयाचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतत्त्रयं मम பண்டையானையும் வேலியும் வேலி பரங்களும் மதகளி போர்களும் பீடமாய் விரிந்த பிறமொழி அனலும் பெருகிய புனலோடு நீலனும் கொண்டல் மாறுதலும் உரைகடல் ஏறும் ஏழு மாமலைகளும் வீசும் அண்டமும் தானாய் நின்ற என் பெருமான் அரங்கமான நகரவதாரே. Krishna